ஹாய் டியர்ஸ். டுடே ஜங்குக்கிக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு கிட்னாப்பர் பாய் ஃப்ரெண்ட் போட்டிருந்தோம். ஸோ அதோட போனஸ் பார்ட் மாதிரி இதை போடுறதுக்கு விடையே ஸோ நீங்கள் கேட்டிருந்தீங்களே. ஸோ அந்த ஒன் ஷாட் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். ஸ்டார்டில் போகலாம். இப்போது லாஸ்ட்டாக இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா ஜங்குக் உங்களுக்கு வந்து உங்களோட வீட்டில் இந்த வாட்ச்மேன் ரூம் இருக்குல்ல. ஸோ அந்த அங்கிளோட ரூமில் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ வச்சுட்டு போயிருப்பாங்க. நீங்களும் வந்துட்டு உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்குள்ளே கூட்டு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் போயிட்டு ஜங்குக் தான் தேடுறீங்க. ஸோ ஜிக்கு எங்கே இருக்காங்கன்னு தேடுறீங்க. அந்த டைமில் அவரை காணோம். பட் நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் வெளியே ஒரு மரத்துக்கடையில் இருந்து ஒரு பர்சன் தேடி பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அது ஜங்குக் தான். உங்களை தான் வந்துட்டு பார்த்துட்டு இருப்பார். தட் மீன்ஸ் நீங்கள் போயிருப்பீங்க, உங்களை வந்துட்டு போகிறப்ப பின்னாடி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு வந்துட்டு என்னன்னு தெரியல, உங்களை விடவும் மனசு இல்லை. அட் த சேம் டைம் அவர் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு. ஸோ அவர் கிட்னாப் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால ஒரு மாதிரி கில்ட்டியாகவே ஃபீல் ஆகவும் உங்களை திரும்ப ஃபேஸ் பண்ணுறதுக்கும் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் நிறைய பணம் வந்துட்டு கொடுத்துருப்பீங்க இல்லையா. ஸோ உங்கள் டேடி கிட்ட சொல்லி அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பார்க்குறது நம்ம சொன்னதை விட அதிகமாக கொடுத்துருக்காளே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் தான். பட் இருந்தாலும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அதெல்லாமே வச்சு பார்க்கவும் அந்த குழந்தைங்கள்லாம் நிறையா அந்த மேலே ஹாஸ்பிட்டல் இருக்கும்ல. ஸோ ஜேகே தானே அவங்க எல்லாமே பார்த்துக்குவாரு. அங்கே எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஆகிற அளவுக்கு மெடிசன், எல்லாத்தோட மெடிசனுக்கும் ஆகிற அளவுக்கு அதில் பணம் இருக்குது. ஸோ அவருக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஒருவேளை தெரிஞ்சிருக்குமா இல்லை தெரியாமல் பண்ணால என்னென்னு அவருக்கு கன்ஃபார்மாக தெரியலை. பட் நீங்கள் கொடுத்த பணம் வந்துட்டு அவருக்கு நிஜமாவே நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோ குழந்தைங்களையும் காப்பாற்ற முடியுது. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற மெடிசன் எல்லாம் வச்சு அந்த குழந்தைங்களோட டிசீஸை சரி பண்ண முடியாது. ஸோ அவர் வந்துட்டு எல்லாத்தையும் ஃபாரின் அனுப்பி தான் வந்துட்டு சரி பண்ணணும். அதனால வந்துட்டு எல்லாத்துக்குமே கொஞ்சம் அந்த யாராருக்கெல்லாம் ரொம்ப சிவியராக இருக்கோ அவங்களெல்லாம் ஃபாரின் அனுப்புறதுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் மூலமாக சொல்லி வந்துட்டு ரெடி பண்ணிட்டுருக்காரு. இப்போ தான் அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்க்குலாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்லாருமே ரொம்ப புவர் ஃபேமிலி தானே. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட அவ்வளோ பணம் அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ ஒவ்வொருத்தரோட மெடிக்கல் செலவும் வந்துட்டு அவ்வளோ மில்லியன் கணக்கில் கூட சில பேருக்கு ஆகுது, சில பேருக்கு கோடி கணக்கில் ஆகுது, சில பேருக்கு லட்சக்கணக்கில் ஆகுது. அவ்வளோ பெரிய டிசீஸ்லாம் எங்கேருந்து குழந்தைங்களுக்கு வச்சுனே தெரியல. ஸோ அந்த அளவுக்கு அவங்களாம் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இப்போ தான் வந்துட்டு ஒவ்வொருத்தராக க்யூர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆகிடுது இந்த எல்லா குழந்தைங்களையும் கொஞ்சம் ஓரளவுக்கு சரி பண்ணி அவங்களோட ஃபேமிலி கூட அனுப்பி வைக்கிறதுக்கு. இன்னுமே ஒரு சில பேர் வந்துட்டு அந்த அப்சர்வேஷனில் தான் ஜேகேவோட அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. அவருக்கு வந்துட்டு இவ்வளோ ஒரு வருஷமாக வந்துட்டு உங்களை நினைக்காம கிடையாது. அட் த சேம் டைம் நீங்களும் ஜேகேவை நினைக்காம கிடையாது. ஆனாலும் வந்துட்டு 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டது இல்லை. ஜேகேக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. அவருக்கு உங்களோட வீடு தெரியும். அவரோட டாக்டர் தான். இப்போ வேணால் போயிட்டு அவர் உண்மையை சொல்லலாம் அவங்கக்கிட்ட. ஆனாலும் வந்துட்டு அவர் ஒரு மாதிரி கில்ட்டியாகவே இருக்கவும் என்னதான் இருந்தாலும் நம்ம பண்ணது தப்பு. ஸோ நம்ம வந்துட்டு அவரை திரும்பி கூட பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவருக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே உங்கள் மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்குல்ல. ஸோ அது போக போக ஒரு மாதிரி லவ்வாக ஆயிருக்கும். பட் இருந்தாலும் அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. ஜஸ்ட் அமைதியாக இருந்துக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு 1 இயர் ஆகிடுச்சு. 1 இயர் ஆனதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகுது. ஒரு வேளை நம்ம ஞாபகம் இருக்குமா, எப்படி நம்ம கடத்திட்டு வந்தோம்ல. ஸோ ஞாபகம் இருக்காமலாம் இருக்காது, மறக்க மாட்டா. ஆனால் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி உங்களோட ஞாபகம் வந்துட்டே இருக்கிறதுனால சரி ஓகே ஒரு தடவை போய் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. பட் இருந்தாலும் நம்மளோட மூஞ்சி காட்டிடுமே, இதுக்கு மேலே போயிட்டு பார்த்தா கண்டுபிடிச்ச வேலை ஒரு வேளை மாட்டி விட்டு என்ன பண்ணுறது போலீஸில் இது அப்படிங்கிற மாதிரி பயமும் இருக்குது. ஒரு மாதிரி அவருக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அப்படி மாட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. ஏன்னா டெய்லி உங்களோட ஞாபகம் வந்து அவருக்கு ஒரு மாதிரி அவ்வளோ அதிகமாக வந்துட்டே இருக்குது. நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சம் குறையும், மறந்துடுவோம், எல்லாமே கடந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ எல்லாமே அதிகமாகிட்டே வரவும் அவருக்கே வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. எப்படி எந்த அளவுக்கு டென்ஷன்னா, அவர் வந்துட்டு இந்த கவுன்சிலிங்லாம் எடுப்பாங்க. ஸோ அப்படி கவுன்சிலிங்லாம் எடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு அந்த சைக்காட்டிஸ்டாக இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு கவுன்சிலிங் எடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, ஆனால் அவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு விஷயம் தடுக்குது அப்படிங்கிற மாதிரி என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா மாட்டிப்பார்ல, அதனால யார்ட்டையும் சொல்ல மாட்டேங்கிறாரு அந்த ஒரு விஷயத்தை மட்டும். ஸோ அப்படியே வந்துட்டு அவங்களும் இங்கே பாரு உனக்கு அவங்க பிடிச்சிருந்தா நீ போய் பேசு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இது பண்ணுறாங்க. டே இதுக்கெல்லாம் யாரா உன்னை கவுன்சிலிங் அனுப்புறது, முதல்ல உனக்கு நம்மளோட அந்த புக்கிங் கேன்சல் பண்ணி அனுப்பணுடா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா டெய்லி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காரு. உங்ககிட்ட வந்து பேசுறதும் கிடையாது. அட் த சேம் டைம் அந்த அவரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு அவள் தான் வந்துட்டு சைக்காட்டிஸ்ட். ஸோ அவகிட்ட போயிட்டு ரச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அவளாலே முடியல ஒரு கட்டத்தில். இப்போ நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரியே இங்கேருந்து போயிடு, உனக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்குள்ள நான் வந்து படித்த எல்லாத்தையும் மறந்துடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் டென்ஷன் ஆகிட்டா. ஸோ ஜேகேவும் இதுக்கு மேலே பேச முடியாதுன்ட்டு அவர் கிளம்பிட்டாரு. இவர் இங்கே எந்த அளவுக்கு ஒரு மாதிரி புலம்பிட்டே இருக்காரோ அதை விட அதிகமாக நீங்கள் அங்கே புலம்பிட்டு இருக்கிறீங்க உங்களோட வீட்டில். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அவர் உங்களை கணக்கட்டி தானே ஒரு மாதிரி மயக்கம் வர வச்சு தானே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அட் த சேம் டைம் இங்கேருந்து கூப்பிட்டு போகிறப்போ நீங்களே வந்துட்டு அந்த கட்சியை எடுத்து உங்களோட மூக்கில் வச்சுட்டு ஓகே நான் மயங்கதுக்கப்புறம் எனக்கு கொண்டு போய் அங்கே வீட்டுங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்களா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த ரூட்டு தெரியாது. அவரோட ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது என்ன எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் உள்ளேருந்து அது வெளியே மேலே வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருந்திருக்கும். ஸோ அது மட்டும் தான் தெரியுது. நீங்கள் வந்துட்டு ஒரு வேளை நம்ம பேசாமல் கண்ணை முடிச்சு பார்த்துருக்கணும், எந்த தரத்தில் போகிறதுன்னு கூட தெரியலையே அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகுது. ஏன்னா நீங்கள் எல்லா பக்கம் தேடிட்டீங்க. ஸோ ஜேகேவை எங்கேயுமே பார்க்க முடியல. அவங்க தான் இருக்கானா இல்லையான்னு கூட தெரியல. அப்படியெல்லாம் இருக்குது உங்களுக்கு. ஏன் அப்படின்னா ஜேகே எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. அவர் வந்துட்டு இந்த குழந்தைங்கள்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு நிறைய இடத்துக்கு போயிருப்பாரு. ஸோ நிறைய கண்ட்ரிக்கெல்லாம் போயிருப்பாரு. ஸோ அதனால அவர் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் வராரு. அது உங்களுக்கு எப்படி தெரியும்?
ஆனா ஜேகேக்கு அப்படி இல்ல. அவருக்கு உங்களோட வீடு தெரியும். ஆனா அவருக்கு வரதுக்கு ஒரு மாரி சங்கடமா இருக்கு, பயமா இருக்கு. ஒரு மாரி கில்ட்டி ஏதோ இருக்கு. அதனால வந்துட்டு வரமாட்டேங்கிறாரு. அட் த சேம் டைம் நீங்க வந்துட்டு எப்பயாவது பார்த்துட மாட்டோமா, 1 வருஷம் ஆச்சு அவனுக்கு கொஞ்சம் கூட நம்ம ஞாபகம் இல்லையா? நம்மள தான் கடத்துனான்ல, கொஞ்சம் கூட மறந்துருப்பான். அதாவது கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லாம போயிருக்குமா? எப்படி இருந்தாலும் அவங்க கண்ண பார்க்குறப்போ ஒரு லவ் மேல இருந்த மாரியே ஃபீல் ஆச்சே அப்படிங்கிற மாதிரி இதுதான் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றீங்க. அவ யோசிக்கிறா, "அடியே ஏன்டி உனக்கு என்ன பண்ணணும்னு போய் நீ லவ் பண்றேங்கிற?" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "இங்க பாரு அவன அந்த மாரிலாம் சொல்லாத. அவர் ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் தெரியுமா?" அப்படிங்கிற மாரி நீங்க எதுவும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. "ஏன் நான் போலீஸ்ல சொல்லவா?" அப்படின்னு கேட்கவும், "அதெல்லாம் கிடையாது. சொல்லிட்டேன்னா உன்ன கொன்றுவேன்." அப்படிங்கிற மாரி அவள மிரட்டிட்டு இருக்கிறீங்க. அவ வந்துட்டு, "உங்க லைஃப்ல நான் எதுக்குப்பா உள்ள வரப்போறேன்?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டா. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஜெகேவ பிடிக்கிறதுனே தெரியல. எங்க போய் பார்க்கறதுன்னு தெரியல. அவரோட ஃபேஸ் மட்டும் தான் தெரியும். அவரோட பேரு மட்டும் தான் தெரியும். அதுவும் உண்மையா பொய்யாங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு மாதிரி கன்ஃப்யூஸாவே இருக்கவும், எல்லா பக்கம் முடிஞ்ச அளவுக்கு தேடிட்டே இருக்கிறீங்க. எல்லா ஹாஸ்பிட்டலும் ஏறி இறங்குறீங்க. இதுவா இதுவான்னு பார்க்கறதுக்கு. ஆனா அவரோட அந்த ஹாஸ்பிட்டல் மாதிரி உங்களுக்கு ஃபீலே ஆகல. இல்ல இது இல்ல இது இல்லன்ட்டு 1 வருஷத்துல நீங்க போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, போகாத மால் இந்த மாரி எதுவுமே கிடையாது. எல்லா பக்கம் தேடியாச்சு. இப்போ நீங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் 2 பேரும் காலேஜ் முடிச்சுட்டு, சரி ஓகே நம்ம கொஞ்சம் மால் போலாமா? எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி உங்க ஃப்ரெண்ட் சாரா தான் கேட்குறா. நீங்க வந்துட்டு, மாலா? எனக்கு மால் நெனச்சாவே அதானே ஞாபகம் வருது அப்படின்னு சொல்றீங்க. பயமா இருக்கா அப்படின்னு அவ கேட்குறா. பயமா இல்ல. திரும்ப வந்து என்ன இந்த மாரி கிட்னாப் பண்ணிட்டு போமாட்டானா? அப்படிங்கிற மாரி ஃபீல் ஆகுது. சரி வா அதே மாலுக்கு போலாமான்னு கேட்குறீங்க. அவ பார்க்குறா, நீ சரியில்லையா? வர வர நீ ரொம்ப மோசமாயிட்டே இருக்கிற அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. நீங்க இது வாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட்டு போறீங்க. ஆனா, சாராவுக்கு வந்துட்டு கொஞ்சம் பயமா இருக்கு. "ஏன் உனக்கு பதிலா எனக்கு எதுக்கு கடத்திட்டு போயிற போறாங்கடி, நான் பாவம்ல" அப்படின்னு சொல்றா. நீங்க சொல்றீங்க, "இங்க பாரு அவன கடத்தினாலும் நீ என் பேர் சொல்லி விட்டுருவான்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. "ஒருவேளை அவன் நிஜமாவே கடத்தல்காரனா இருந்தா என்னடி பண்ணுவ?" அப்படின்னு கேட்குறா. நீங்க வந்துட்டு, "அதனால என்ன? அவன் கிட்னாப்பரா இருந்தா என்ன, எதுவா இருந்தா என்ன? எனக்கு அவன் ஜேகே தான்" அப்படிங்கிற மாரி நீங்க ஏதேதோ வந்துட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டே அந்த மாலுக்குள்ள நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்படி போறப்போ உங்களுக்கு வந்துட்டு சடனா யாரையோ பார்க்குறீங்க. பார்க்கறதுக்கு பின்னாடி இருந்தா பார்க்குறீங்க. ஸோ ஜேகே மாரியே தெரியுது. உங்களால அவ்வளோதான் ஹாப்பினஸ் கண்ட்ரோலே பண்ண முடியல. செம ஃபாஸ்ட்டா ஓடுறீங்க. ஓடி போயிட்டு டக்குனு அவர பிடிச்சு திருப்புறீங்க. அவர் பார்த்தா வேற யாரோ, "ஏம்மா என்னம்மா?" அப்படிங்கிற மாரி கொஞ்சம் ஒரு மாரி ரூடா பேசுறாங்க. நீங்க பயந்துட்டீங்க. "சார் சார் சாரி சார். என்னோட ஃப்ரெண்டு மாதிரி தெரிஞ்சு" அப்படிங்கிற மாரி நீங்க வந்துட்டு சொல்லிட்டு ஓடி வந்துடுறீங்க. ஸோ பார்க்குற சாரா, "ஏய் இங்க பாரு இந்த மாரி யார்ட்டயோ போய் நீ நல்லா 4 அர வாங்கிட்டு வரப்போற. அவன் பார்த்தியா எப்படி முறைச்சான்னு விட்டுருந்தா அரைஞ்சிருப்பான்டி" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "இல்லடி பார்க்க அவன் மாரியே இருந்துச்சு தெரியுமா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. "நீ சுத்தமா பைத்தியம் ஆயிட்ட. காமால கண்ணுக்கு தான் கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியுமா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறா. "என்னடி பழமொழியெல்லாம் பேசிட்டு இருக்க வா" அப்படின்னு சொல்லிட்டு அவ தலையில 2 போடு போட்டு நீங்க அப்படியே அவள கூட்டு போறீங்க. ஸோ 2 பேரும் போயிட்டு உள்ள வந்துட்டு அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறா. நீங்க சும்மா கம்பெனி குடுக்க தானே போயிருப்பீங்க. அதனால அப்படியே சும்மா அந்த பக்கம் அந்த எல்லாமே மால்ல எல்லாம் கண்ணாடி கிளாஸ் தானே இருக்கும். ஸோ அங்க நின்னு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க கீழ எல்லாமே. அப்ப மறுபடியும் உங்களுக்கு யாரோ வந்துட்டு ஜேகே மாரியே தெரியுது. நீங்க பார்க்குறீங்க. ஆமா பார்க்குற எல்லாருமே ஜேகே மாரி தான் தெரியும். போயிட்டு நம்ம செருப்படி வாங்குறது தான் மிச்சம் அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு, அப்படியே அந்த பெர்சனையே பார்த்துட்டு நின்னுட்டே இருக்கீங்க. "ஐயோ! ஜேகேவா இருந்தா என்ன?" அப்படிங்கிற மாதிரி. கரெக்ட்டா அவங்க வர கிட்ட வர நல்லா பார்க்குறீங்க. ஃபேஸும் பார்க்குறீங்க. ஜேகே தான். ஆனாலும் உங்களுக்கு வந்துட்டு அப்படியே "சாரா கூப்பிட்டு சாரா அங்க பாரு ஜேகே தான் அப்படின்னு சொல்றீங்க." அவ சொல்றா, "அங்க பாரு உனக்கு யார பார்த்தாலும் அவன் மாரியே தெரியுது. போயிட்டு அர வாங்கிட்டு வந்துட்டாரு. இவன் வேற பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரூடா இருக்கிற மாரி தெரியுறான். இவன்லாம் அடிச்சிருவான்டி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஆனா உங்களுக்கு ஜேகே நல்லா தெரியல. அவளுக்கு தானே தெரியாது. "இல்லடி ஜேகே தான்டி" அப்படின்னு சொல்லவும், "இல்ல இங்க பாரு நீ இந்த மாரி பண்ணிட்டு இருக்கிறது சரியில்ல" அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ நீங்க வந்துட்டு "ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தான் இப்படி தெரியுறாங்களோ" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா தான் இருக்கிறீங்க. ஆனா வந்துட்டு நீங்க நிக்கிற ஷாப்ப தாண்டி தட் மீன்ஸ் அந்த அந்த கிளாஸ் டோர் இருக்குல்ல, நீங்க உள்ள இருப்பீங்க. அவர் வெளிய வந்துட்டு அப்படியே தாண்டி நடந்து போறாரு. அப்படி கிராஸ் பண்ணி போறப்போ நல்லாவே பார்த்துட்டீங்க. அது ஜேகேவே தான். உங்களுக்குலாம் செம ஹாப்பி. "பொடி இவளே உன் பேச்ச கேட்டு அவன விட்டுற போயினாரு" அப்படின்னு சொல்லிட்டு செம ஃபாஸ்ட்டா ஓடுறீங்க. நீங்க ஓடுறப்ப டக்குனு ஒரு மாரி சவுண்ட் வரும்ல, பின்னாடி சென்ஸ் ஆகும்ல யாராவது நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி. அப்படியே பின்னாடியே போறீங்க. ஸோ அப்படியே போக போக வந்துட்டு ஜேகேக்கு இது ஏதோ சென்ஸ் ஆகுது யாரோ ஃபாலோ பண்றாங்கங்கிறது. அவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நடக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு ஃபாஸ்ட்டா நடக்குறீங்க. இவனுக்குலாம் இப்படி என்ன பார்த்து அப்படியே பயப்படுறான் அப்படிங்கிற மாதிரி ஃபாஸ்ட்டா நடக்குறீங்க. அப்படி நடக்கிறப்போ ஜேகே லைட்டா திரும்பி பார்க்குறாரு. நீங்க தான். நீங்க வந்து "டேய்" அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஹாப்பியா தான் கூப்பிடுறீங்க. ஜேகே அப்படிங்கிற மாரி கூப்பிடுறீங்க. நீங்க அப்படி கூப்பிடவும் அவரு செமையா பயந்துட்டாரு. "ஐய்யய்யோ! இவ நம்மள போலீஸுக்கு புடிச்சு குடுத்துருவாளா?" அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பீங்கல்ல. அதனால செம்ம ஃபாஸ்ட்டா ஓடுறாரு. அவ்வளோதான் நீங்களும் "ஐய்யய்யோ! எங்க மறுபடியும் ஓடிட்டு இருக்கிறானே" அப்படின்ட்டு செம்ம ஃபாஸ்ட்டா பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறீங்க. ஆனா ஜேகே நிக்கிற மாரி இல்ல. செம்மையா ஓடிட்டு இருக்காரு. நீங்களும் விடுற மாதிரியெல்லாம் இல்ல. செம்ம ஃபாஸ்ட்டா ஓடிட்டு இருக்கிறீங்க. "ஏய் நில்லு நில்லு ஜேகே நில்லு ஓடாத ஓடாதன்னு" கத்திட்டே இருக்கிறீங்க. அவரு காதே கேட்கல. அவ்வளோ ஃபாஸ்ட்டா ஓடிட்டு இருக்காரு. நீங்க வந்துட்டு "டேய் மரியாதையா நில்லுடா அவ்வளோதான் பார்த்துக்க" அப்படிங்கிற மாரி கோவம் வந்துருச்சு உங்களுக்கு. ஆனாலும் வந்துட்டு அவர் நிக்கவே இல்ல. கிட்டத்தட்ட கார் பார்க்கிங் வரைக்கும் ஓடிட்டாரு. நீங்களும் கார் பார்க்கிங்க்கெல்லாம் ஓடிட்டீங்க. ஸோ உள்ள போனதும் வந்துட்டு அவரோட கார்ல ஏறிட்டாரு போல. உங்களுக்கு வந்துட்டு தெரியலையா எந்த கார்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. எல்லா காரும் நிக்கவும் நீங்க சுத்தி சுத்தி எல்லா காரையும் தேடி தேடி பார்க்குறீங்க. நீங்க தேடி வர ஒரு மாரி அக்ரெசிவா தேடி இருக்கிறீங்களா? ஏன்னா 1 வருஷம் ஆச்சுல அவர பார்த்து. உங்களுக்கு பார்க்கணும் பார்க்கணும் எல்லா பக்கம் தேடிருப்பீங்க. ஸோ நீங்க தேடுறது பார்த்தா
அவருக்கு எப்படி இருக்குன்னா, போலீஸ்ல புடிச்சு குடுக்க தேடுற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால பயந்துக்கிறாரு. ஆனா நீங்க வந்துட்டு மறுபடியும் பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற மாரி ஒரு இதுல தேடிட்டே இருக்கிறீங்க. ஸோ இந்த சடனா ஃபோன் எடுத்து சாராக்கு கால் பண்ணி, "இங்க பாரு நான் உன்ன பார்த்துட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்லவும், அவருக்கு அது கேட்குது. ஆனா நீங்க சாராட்ட பேசுற மாரி இல்ல. அவரு ஏதோ போலீஸ் கிட்ட பேசுற மாரி ஃபீல் ஆகும். "ஐய்யய்யோ! போச்சு. போலீஸ் கிட்ட தான் கால் பண்ணுவாளோ! மாட்டுனேன்னா அவ்வளோதான் என்னோட கரியரே போயிடுமே!" அப்படிங்கிற மாதிரி நான் உன்ன லவ்வெல்லாம் பண்ணேனே, இப்படி பண்றாளே அப்படிங்கிற மாரிலாம் அவருக்கு தோணுது. ஸோ கார் எடுத்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டா ஓடிட்டாரு. நீங்க பார்க்குறீங்க ஒரு கார் போகுது. ஆனா அது ஜேகேவா அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியல. ஏன்னா அந்த காருக்கு பின்னாடி 2, 3 கார் வந்துட்டு லைனா போகுது. ஸோ இப்ப நான் மிஸ் பண்ணிட்டேனா, இல்ல இங்க எங்கேயாவது இருக்கானா அப்படின்ட்டு ஒவ்வொரு காரா தேட ஆரம்பிக்கிறீங்க. ஆனா எதுலயுமே இல்ல. ஸோ சாரா கால் பண்ணி மறுபடியும், "அவன் போய்ட்டான்டி, அது அவன் தான்டி. என்ன பார்த்து பயந்து ஓடிட்டான்டி" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடா பேசுறீங்க. அவளும் கீழ வரா கார் பார்க்கிங்க்கு. ஸோ 2 பேரும் உங்களோட கார்ல ஏறிட்டு, "என்னதான் பிரச்சனை?" அப்படின்னு கேட்கிறா. "இங்க பாரு நான் அவன பார்த்துட்டேன். அது அவன் தான். ஆனா நான் பின்னாடியே போனேன்ல, அவன் பயந்து ஓடிட்டான்டி" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவ பார்க்குறா, "ஏய் நீ ஏதோ திருடன பிடிக்கிற மாதிரி போனா, அவன் பயந்து தாண்டி ஓடுவான். அதுவும் இல்லாம அவன் உன்ன கிட்னாப் பண்ணியிருந்தான்ல. ஸோ அதனால பயந்து ஓடிருப்பான். நீ கொஞ்சம் நார்மலா அமைதியா நின்னு கூப்பிட்டுருந்தீன்னா கூட அவன் திரும்பி பார்த்துருப்பான். நீ இந்த மாரி துரத்துனங்காட்டி தான் பயந்து ஓடிட்டான்டி" அப்படின்னு சொல்லவும், அப்பதான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. யோசிச்சு பார்க்குறீங்க, எப்படி துரத்துனீங்கன்னு. அப்படியே ஏதோ சேஸ் பண்ற அளவுக்கு துரத்திட்டு ஓடிருப்பீங்கல்ல. ஐய்யய்யோ! தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு இப்பதான் ஃபீல் ஆகுது. திரும்ப நான் எப்ப பார்ப்பேன் அப்படின்னு மாரி நெனச்சுட்டு இருக்கீங்க. அவ சொல்றா, செத்தாலும் அவன் வந்துட்டு இனிமே இந்த மால் பக்கம் வரமாட்டான்டி அப்படின்னு. நீங்க அப்ப நான் எந்த மால்ல போய் தேடுறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி சேட் ஆயிட்டீங்க. இப்படியே தான் ஒரு 2 வீக் போயிருக்கும். நீங்களும் எல்லா பக்கம் பார்க்குறீங்க. பார்க்குற பக்கம் போற பக்கம்லாம் வந்துட்டு ஜேகேவா ஜேகேவான்னு தேடிட்டே தான் இருக்கீங்க. அப்படி நீங்க வந்துட்டு நடந்து போயிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ரோடெல்லாம் கிராஸ் பண்ணுவோம்ல. ஸோ அப்படி கிராஸ் பண்ற இடத்துல வந்துட்டு ஒரு அம்மா வந்துட்டு சடனா மயங்கி விழுந்துடுறாங்க. அவங்க மயங்கி விழுந்ததும் ஒரு மாதிரி உங்களுக்கு பதட்டம் ஆயிடுச்சு. ஸோ யாருன்னே தெரியல. அப்படியே அவங்க வந்துட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சு இந்த பக்கம் ரோடுக்கு இந்த பக்கம் வந்துட்டு கூட்டு வந்து ஒரு பெஞ்ச்ல உட்கார வச்சு பார்க்குறீங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியுது. நீங்க ஒரு டைம் ஹாஸ்பிட்டல்ல ஜேகேவோட ஹாஸ்பிட்டல்ல ஒரு அம்மா பார்த்துருப்பீங்கல்ல. அவங்களோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. இது ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு. ஸோ அப்பதான் வந்துட்டு அவங்க நோட் பண்றீங்க. அவங்க கண்ண முழிச்சதுமே என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு சரியா ஞாபகம் இல்ல போல. இல்லம்மா எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. யார் அப்படின்னு கேட்கவும், இந்த மாதிரி நான் உங்கள ஒரு டைம் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன்ல. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல உங்களோட குழந்தை இருந்தான்ல. அப்படிங்கிற மாதிரி அவன் இப்ப எப்படி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நல்லா விசாரிக்கவும், அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஞாபகம் வருது. அவங்க வந்துட்டு, "அம்மா நல்லா இருக்கிறேம்மா. எனக்கு வந்துட்டு எப்படி சொல்றது, அங்க வந்து எல்லா குழந்தைங்களும் க்யூர் ஆயிட்டாங்க. எல்லாத்துக்கும் இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ எல்லாரும் ஜஸ்ட் சும்மா ஒரு லைட்டா அப்சர்வேஷன்ல மட்டும் தான் ஒரு 4, 5 குழந்தைங்க இருக்கு. மத்தபடி எல்லா குழந்தைங்களும் அவர் காப்பாத்திட்டாருமா" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு பெருமையா சொல்றாங்க. அப்படியே அவங்களுக்கு ஒரு மாதிரி சொல்ல சொல்ல அவங்க வந்துட்டு அழுகுறாங்க. ஏன்னா அவங்களோட குழந்தைய காப்பாற்றவே முடியாதுன்னு நினச்சிருந்துருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆகவும் நீங்களும் எமோஷனல் ஆகிட்டீங்க. சரி ஓகேம்மா, எனக்கு ஒரு சின்ன ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஞாபகம் மறதி. அன்னைக்கு வந்துட்டு நான் அந்த ஹாஸ்பிட்டல் வந்தேன்ல. ஸோ எனக்கு அந்த அட்ரஸ் மறந்துடுச்சு. நீங்கள் நாங்கள் கூட்டு போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி சும்மா லைட்டாக விட்டு போடுறீங்க. அவங்களும் வந்துட்டு எப்படிம்மா அட்ரஸ் எல்லாம் மறக்கும் அப்படின்னு கேட்கவும், எனக்கு எங்கள் வீட்டுக்கு போகிற ரூட்டே வந்துட்டு அடிக்கடி மறந்துடும். ஸோ அப்பா தான் வந்து பிக் பண்ணிக்குவாங்க. எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ரூட்டெல்லாம் வந்துட்டு மறக்கிற வியாதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சும்மா அடிச்சு விட்றீங்க. அவங்களும் நம்பிட்டாங்க. "என்னம்மா இப்படியெல்லாமா வியாதி இருக்குது? அழகா இருக்கிற பார்க்கறதுக்கு, அப்படி பார்க்க முடியுமா லட்சணமா இருக்கிற, உனக்காம்மா இப்படி ஒரு வியாதி?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. "என்ன இந்த பொண்ணுக்கு வியாதியான்னு?" நீங்கட்டு, "அம்மா கொஞ்சம் மெதுவா பேசுங்கம்மா, எல்லாத்துக்கும் கேட்க போகுது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களும் கூட்டு போகிறாங்க. 2 பேரும் ஒரு கேப் பிடிச்சிக்கிறீங்க. அவங்க வந்துட்டு ரூட்லாம் சொல்கிறாங்க. ஸோ அங்கங்கே போயிட்டு நீங்களும் செம ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு ஜெக்கி பார்க்க போகிறோம்ல. அதனால அப்படியே வந்துட்டு அப்படியே சும்மா அப்படியே கண்ணாடியெல்லாம் இது பண்ணிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அந்த ஹேர்லாம் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிறீங்க. ஸோ பண்ணிட்டு ஓகே லைட்டாக லிப் பாம்லாம் போட்டுக்கிறீங்க. ஏதோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவங்களும் பார்க்குறாங்க. இந்த பொண்ணுக்கு நிஜமாவே ஏதாவது வியாதி இருக்குமோ, இதை விட வேற வியாதி அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. நீங்கள் பார்க்குறீங்களா வச்சு உங்கள் ஃப்ரெண்டை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறாங்க. அதான் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்னு இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி டச்சப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவங்க சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. ஸோ அவங்களும் இறங்குறாங்க. நீங்களும் இறங்கிட்டு பார்க்குறீங்க. அப்படி கேப் வந்துட்டு அமௌண்ட் கொடுத்து கட் பண்ணி அனுப்பிட்டீங்க. இப்போ உள்ள கூட்டு போறாங்க. நீங்களும், நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு போங்க. நான் உங்க பின்னாடி வரேன்" அப்படின்னு சொல்லவும், "ஏம்மா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லம்மா எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் குடுக்கணும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, சரி ஓகே ஏதோ ஒண்ணு சின்ன பசங்க சொல்லிட்டு இருக்குது அப்படின்ட்டு அவங்களும் அப்படியே முன்னாடி போறாங்க. நீங்க அவங்க பின்னாடியே போறீங்க. கொஞ்சம் ஒரு 4 அடி கேப்ல தான் போறீங்க. அவங்க உள்ள போனதும் ஜேகே தான் வந்துட்டு அவரோட ரூம்ல இருக்காரு. ஸோ பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு அவர் பார்த்ததுமே, "என்னாச்சு இப்ப அவன் நல்லா இருக்கானா? குழந்தை எப்படி இருக்கிறான்?" அப்படிங்கிற மாரி விசாரிக்கிறாரு. அழகா எப்படின்னா, ஒரு ஒயிட் கலர் உள்ள ஷர்ட் தான் போட்டிருக்காரு. ஸோ அதுக்கு மேல ஒயிட் கலர்லயே கோட்டு, அந்த ஸ்டெதஸ்கோப் அதுக்கப்புறமா இதெல்லாம் எவ்வளோ அழகா இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் அப்படி இருக்கு. அப்படியே முடி வந்துட்டு எப்படி சொல்றது? ஷோல்டர் வரைக்கும் இருக்கு. அழகா இருக்கு அது பார்க்கறதுக்கே. அப்படியே வந்துட்டு நீங்க தூரத்துல நின்னு பார்க்குறீங்க. எவ்வளோ வருஷம் ஆச்சு. அதாவது 1 வருஷம் தான் ஆயிருக்கும். ஆனா நீங்க எவ்வளோ நாளாச்சு அவன பார்த்து அப்படிங்கிற மாரியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ சிக்கி வந்துட்டு எந்திரிச்சு வெளில வராரு. அப்படியே சும்மா பேசிட்டே வெளில வருவாங்கல்ல. ஸோ அப்படியே வெளில வரும்போது ஒரு குட்டி குழந்தை வந்துட்டு இருமிட்டு இருக்கும். ஸோ அவ அந்த குழந்தைகிட்ட போயிட்டு ஜேகே ஓகே இந்த மாரி தலையெல்லாம் தடவி கொடுத்துட்டு, உனக்கு உனக்கு வந்துட்டு ஒரு சிரப் தரேன். நீ குடிச்சின்னா சீக்கிரம் சரியாயிடும் ஓகேவா?" அப்படின்ட்டு ஒரு டானிக்லாம் ஊத்தி அப்படியே குடுத்துருக்காரு. நீங்க அப்படியே பார்க்குறீங்க பேன்னு. ஏன்னா அவர் வந்துட்டு சும்மா டானிக் தான் ஊத்திட்டு இருக்காரு. உங்களுக்கு ஏதோ வந்துட்டு பயங்கர இதுவா அப்படியே ரொம்ப ரொமான்டிக்கா தெரியுது. நீங்க பாட்டுக்கு
வாவ்! எவ்வளோ அழகா இருக்கான்ல அப்படிங்கிற மாதிரியே. அந்த அம்மா வந்துட்டு ஜெக்கி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "உங்களோட ஃப்ரெண்ட் உங்கள பார்க்கணும்னு சொன்னாங்களே" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "என் ஃப்ரெண்டா? சரி ஓகே யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "அந்த பொண்ணு வெளிய தான் இருக்கு" அப்படின்னு சொல்லவும், "பொண்ணா? என் ஃப்ரெண்டு சைக்காட்ரிஸ்ட் அவ ஒருத்தி தான். வேற யார் எனக்கு பொண்ணா தெரியும்? ஒருவேள அவ தானா? அவ ஏன் இப்படி வந்துட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு நிக்கணும்?" அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாரு. பட் நீங்க அப்படிங்கிறது அவருக்கு கொஞ்சம் கூட க்ளூவே கிடையாது. அப்படியே வந்துட்டு, "சரி ஓகேம்மா வர சொல்லுங்க" அப்படின்னு சொல்லவும், "ஓகேப்பா நான் அப்படியே கிளம்புறேன். நான் அந்த பொண்ண வர சொல்லிட்டு நான் அப்படியே கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. பையன் வீட்ல இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அவங்களும் வந்துட்டு, "சரி ஓகே பையன பார்த்துக்கோங்கன்ட்டு" பையனுக்கு கொஞ்சம் மெடிசன், அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்தி ஃபுட்டெல்லாம் வந்துட்டு எல்லாமே அவரே வச்சிருப்பாரு போல குழந்தைங்களுக்கெல்லாம் குடுக்கறதுக்கு. எல்லாமே குடுத்து அனுப்புறாங்க. ஸோ அவங்களும் வாங்கிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. வெளில வரும்போது உங்ககிட்ட சொல்றாங்க, "நான் சொல்லியிருக்கேன் உள்ள போம்மா. அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு" அப்படின்னு சொல்லவும், "அட பாவி எதுக்கு சொன்னேன்? அவன் ஓடி போயிருவானே" அப்படின்னு நினைச்சேன். "சரி ஓகே ஆன்டி தேங்க்யூ" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்க உள்ள வரீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு இன்னொரு குழந்தைய பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஸ்டெதஸ்கோப் வச்சு அப்படியே செக் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ நீங்க அப்படியே போறீங்க. பின்னாடி தான் நின்றுருக்கீங்க. ஜேகே வந்துட்டு இன்னும் திரும்பல. ஸோ அவருக்கு லைட்டா சென்ஸ் ஆகவும் யாரோ வந்து நிக்கிறது அப்படின்ட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. நீங்க அவ்வளோதான். அவருக்கு கண்ணெல்லாம் அப்படியே வைட் ஆயிடுச்சு. ஐய்யய்யோ! இவளா? அப்படின்ட்டு திரும்ப அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாரு. "எங்கடா ஓடுற நீ?" அப்படிங்கிற மாரி பின்னாடியே தொரத்திட்டே ஓடுறீங்க. "எதுக்கு நீ எப்ப என்ன தொரத்திட்டே இருக்கிறன்னு?" அவர் அப்படியே கத்திட்டே ஓடிட்டு இருக்காரு. நீங்க வந்துட்டு, "நீ எதுக்கு என்ன பார்த்தா ஓடுற? நான் உன்ன பார்க்க தானே வந்தேன்" அப்படின்னு சொல்றீங்க. இப்ப தான் அப்படியே நிக்கிறாரு. "அப்ப நீ என்ன தொரத்தலையா?" அப்படின்னு சொல்லவும், "நான் எங்கடா உன்ன தொரத்துனேன்? நீ தானே என்ன பார்த்து தெரிச்சு ஓடுற. உன்ன பார்க்க 1 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்" அப்படிங்கிற மாரி நடந்ததெல்லாம் சொல்றீங்க. அவரும் பார்க்குறாரு. ஒரு மாரி அவருக்கு நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. "நீதானா?" அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. அப்புறம் அப்படியே வந்துட்டு என்ன அந்த ரூமுக்கு கூட்டி போ. அன்னைக்கு அடைச்சு வச்சிருந்தேன்ல அப்படின்னு சொல்லவும், ப்ளீஸ் அதெல்லாம் ஞாபகப்படுத்தாத. நான் அதுக்கப்புறம் யாரையுமே கிட்னாப் பண்றதில்ல தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க சொல்றீங்க, ஆமா அது எனக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லவும், உனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்க வந்துட்டு, அதாவது நீ என்னதான் ஃபர்ஸ்ட்டு கிட்னாப் பண்ணேங்கிறது எனக்கு தெரியும். நான் தான் லாஸ்ட்டுங்கிறது எனக்கு தெரியும். நீ அதிகமாக மறுபடியும் யாரையும் கிட்னாப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்துட்டு அன்னைக்கு அவ்வளோ பணத்தையும் மொத்தமாக கொடுக்க சொன்னேன் அப்பாவை அப்படின்னு சொல்றீங்க. அவரும் அப்பயே ஒரு மாதிரி கெஸ் பண்ணியிருப்பாரு. பட் இருந்தாலும் கன்ஃபார்மாக தெரிலல. அப்போ உனக்கு இதெல்லாம் தெரியுமா? அப்படின்னு கேட்கவும், தெரியுமே. நான் வந்துட்டு இங்கே மேலே பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்கலாம் இருக்கவும் அந்த அம்மா இருக்காங்களோ, ஸோ அவங்க தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு உன்னை பற்றி ஃபுல்லாக தெரியும். பட் ஃபுல்லாக சொல்லிக்க வேணாம். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு நீ காணாமே போயிட்ட. எனக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் வர ரூட்டே தெரியல. 1 வருஷமா உன்னை தேடாத இடம் தெரியாது தெரியுமா? நான் எவ்வளோ ஹாஸ்பிட்டலெல்லாம் ஏறி இறங்கிக்கிறேன். இது என்னடா ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து காட்டுக்குள்ள கட்டி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுருக்கீங்க. ஏன்னா அது ஒரு குட்டி ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. அதுக்குள்ள தான் அந்த ஹாஸ்பிட்டலே இருக்குது. ஸோ ஜிகே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏன் அப்படின்னா இங்கே வந்துட்டு இங்கே இருக்கிற குழந்தைங்க சில பேர்த்துக்கு வந்துட்டு கொஞ்சம் ரேர் டிசீஸ்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப புதுசாக இருக்குது. இதெல்லாம் வெளியே தெரிஞ்சு அப்படின்னா மற்ற ஒரு சிலர் வந்துட்டு அந்த குழந்தைங்கள ஏதோ டெஸ்டிங் தேட் மாதிரி ஆராய்ச்சிக்காக எடுத்துக்குவாங்க. ஸோ நான் சரி பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அவங்கள வந்துட்டு ஃபுல்லாகவே ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களோட உயிருக்கு ஆபத்தாயிரும்ல. அதனால தான் நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா விசாரித்து நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலாக நல்லா பார்த்து வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் வெளியே வச்சு நான் பண்ண முடியாது. அதனால தான் எல்லாத்தையும் ஃபாரின் அனுப்பி நான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரெல்லாம் சொல்கிறாரு. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க, பரவாயில்ல நல்ல பையனாக தான் இருக்குது. ஆனால் உன்னால எப்படி எனக்கு கடத்த முடிஞ்சு அப்படின்னு கேட்கவும், அதுவா எனக்கே தெரியல. ஒரு கை நடுக்கத்தில் தான் வந்தேன். ஆனாலும் வந்துட்டு நீ இப்போது வாங்கிட்ட. ஸோ அதனால ஈஸியாக தூக்கிட்டு போயிட்டேன். நீ வெயிட் வேறு இல்லையா? அதான் தூக்கிட்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அடே என்ன கிட்னாப் பண்ணது என்னடா ஏதோ திருக்குறள் மாதிரி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. அதெல்லாம் சரி வீடு பரவாயில்ல எப்படி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி நார்மலாக பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனால் 2 பேரும் வந்துட்டு என்ன லவ் பண்ணுறேன் அப்படின்னு எதுவுமே சொல்லவே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க பேசியிருக்கீங்க. ஓகே ஜேகே வந்துட்டு நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு கேட்குறீங்க. ஜேகே வந்துட்டு சரி ஓகே சாப்பிட ஏதாவது அப்படின்னு கேட்கவும், ஆமாம் பசிக்குது ஏதாவது சாப்பிடுந்தா கொடு அப்படின்னு சொல்லவும் அவர் வந்துட்டு குக் பண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாரு. 1000 சொல்லு ஜேகே நான் உன்னை அடிச்சுக்க ஆளே கிடையாது. என்னால் நம்பவே முடியல தெரியுமா நீ வந்துட்டு ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஏன் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா நீ ஒரு செஃப்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அடிப்பாவி நல்லா சமைக்கிறவங்க எல்லாருமே செஃப் ஆயிடுவாங்களா என்ன அப்படின்னு கேட்கவும், ஆமாம் நீ அந்த அளவுக்கு சூப்பராக குக் பண்ணுற தெரியுமா? எனக்கு உன்னோட குக்கிங் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் உங்களோட ஃபுட்டெல்லாம் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. டெய்லி நான் வேணா இங்கே வரவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் பார்க்குற டெய்லி எதுக்கு அப்படின்னு சும்மா தான் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே உனக்கு டைம் இருந்தால் வா அப்படின்னு சொல்கிறாரு. இப்படிதான் கொஞ்ச நாள் போயிட்டே இருக்குது. டெய்லி வந்துட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரது போகிறது இதே மாதிரி தான். அப்படியே வந்துட்டு எப்படி சொல்கிறது, டெய்லி மீட் பண்ணிட்டே இருக்கவும் 2 பேத்துக்கும் 2 பேத்தையும் பிடிச்சிருக்கு. ஸோ லைட்டாக க்ளோஸ் ஆகிட்டே இருப்போம்ல. ஸோ ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஜேகேக்கு வந்துட்டு புரிஞ்சிருச்சு உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத. ஸோ இதுக்கு மேலே ஏன் வெயிட் பண்ணணும், ஆல்ரெடி 2 வருஷம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அவரே ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வந்துட்டாரு. ஸோ இதுக்கு இடையில உங்களோட டாடி என்ன அப்படின்னா, உங்களை இந்த மாதிரி கிட்னாப் பண்ணியிருப்பாங்கள்ல. ஸோ அப்போருந்து உங்கள் மேலே இன்னும் அதிகமாக ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் போகிற வெஹிக்கிள் ஆகட்டும், எதாகட்டும், உங்களோட பேக்கில் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு சின்ன ஜிபிஎஸ் மாதிரி செட் பண்ணியிருப்பாரு. ஸோ நீங்கள் வரல அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு ஃபோன் வரும் எங்கே இருக்குது அப்படின்னு. நீங்கள் எடுக்கலன்னா அந்த இடத்துக்கு அவர் கரெக்டாக வந்துடுவார். உங்களுக்கே தெரியாது, உங்ககிட்ட சொல்லலை. ஸோ டெய்லி அவர் வாட்ச் பண்ண வந்துட்டு நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டே இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த இதில் தெரியும்ல. ஸோ அந்த அட்ரஸ் வந்து பார்க்குறப்ப அது ஒரு ஹாஸ்பிட்டல். ஆள் வச்சு பார்த்துருப்பாரு. ஸோ எதுக்கு எப்போ டெய்லி ஹாஸ்பிட்டல் போகிறா, அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற
மாதிரி அவர் வேறு மாதிரி ஏதோ கணக்கு போட்டார். ஸோ அப்படி இது பண்ணவும் ஒரு நாள் வந்து அதாவது ஜேகே வந்துட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அந்த அன்னைக்கு. அந்த கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் ரூம் இருக்குல்ல, ஸோ அதை ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காரு. உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்களும் வந்துட்டு வழக்கம் போல் வரீங்க. அதே சமயம் உங்கள் டேடியும் உங்கள் ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்க. இன்றைக்கி என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னா கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு உங்கள் மம்மி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவள் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறான்னு தெரியல, நம்மக்கிட்ட எதுவும் மறைக்கிறா அப்படிங்கிற மாதிரி 2 பேர் பயந்துட்டாங்க, ஏதாவது பிரச்சனையோ என்னமோன்ட்டு. அப்படியே 2 பேரும் உங்களை ஃபாலோ பண்ணி வரவும் நீங்கள் நல்லா ஹாப்பியாக தான் வரீங்க. இன்னும் நல்லா ஹாப்பியாக தான் போகிறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் சரி ஓகே ஃபாலோ பண்ணுவோன்ட்டு அப்படி பின்னாடியே வராங்க. நீங்களும் கரெக்டாக அப்படியே உள்ளே வரவும் ஜேகே வந்துட்டு சரி ஓகே சாப்பிட்லாமான்னு டக்குன்னு கூப்பிட்றாரு. சாப்பிட்லாமா நீங்கள்ட்டு வந்ததும் சாப்பாடா போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போகிறீங்க. கீழே போயிட்டு 2 பேரும் வந்துட்டு சாப்பிட்லான்ட்டு உள்ளே ஜாலியாக போகிறீங்க. ஸோ உள்ளே போகிறப்ப டபான்னு வெடிக்குது. உங்களுக்கு அவ்வளோதான் ஹார்ட் நின்று போச்சு. என்னடா அது அப்படின்னு சொல்லவும் இல்லைப்பா இது அந்த கண்பெட்டி எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் செட் பண்ணி வச்சுருந்தேன் உன்னை வெல்கம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லவும் டெய்லி தானே வர டெய்லியுமே அப்படி வெல்கம் பண்ணுறேன் எனக்கு கொசு போயிருந்தா ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவ்வளோதான் உங்கள் டேடி வந்து அது காது கேட்டுச்சு. எனக்கு பின்னாடி வந்துருப்பாரு ஹார்ட் அட்டாக்கா, ஐயோ என் பொண்ணுக்கு ஹார்ட் அட்டாக்கா, அப்போ இது எத்தனாவது தடவை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் ஏதோ ஒரு கணக்கு போட்டார். ஒரு கொஞ்சம் தூரம் தானே உங்கள் பின்னாடி வர முடியும். மற்றபடி நீங்கள் பேசுறதெல்லாம் அவர் வந்துட்டு ஒரு ஜிபிஎஸ் அந்த மாதிரி எல்லாமே ப்ளஸ் மைக் எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டார் போல். ஸோ நீங்கள் வரதை இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறதுக்காக அதனால் வந்துட்டு உங்கள் பேக்கில் அந்த மைக்கெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் பேச எல்லாமே கேட்கும். ஆனால் வந்துட்டு நீங்கள் பேச மட்டும் தான் கேட்குதே தவிர ஜேகே பேசுறது கேட்க மாட்டேங்குது. ஒரு சில அது அண்டர் கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால நீங்கள் பேசுறதை விட்டு விட்டு தான் அவருக்கு கேட்குது. ஏன்னா வந்துட்டு உங்களோட பேக்கில் ஒரு ஜிபிஎஸ் மாதிரி எதுவும் வச்சிருக்காருல, ஸோ அதிலே வந்துட்டு கொஞ்சம் மைக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு போல். கொஞ்சம் டவர் விட்டு விட்டு கேட்குது அவர் நீங்கள் பேசுறது. அது ஹார்ட் அட்டாக்கா அப்படிங்கிற மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துடும்னு சொல்லுவீங்களே, அதை அவர் கேட்டிருக்கோம். ஐயோ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவரால் உள்ள அந்த கீழே கிரவுண்டுக்கு வர முடியல, அண்டர் கிரவுண்டுக்கு. ஸோ வெளியே உட்காந்துட்டு இதெல்லாம் கேட்டிருக்காரு. ஸோ உங்களோட மம்மி வந்துட்டு சீக்கிரம் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்கள், அவளுக்கு ஏதோ பிரச்சனை ஆகிறதுக்குள்ளே சீக்கிரம் வந்துட்டு ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஹாஸ்பிட்டல் தாண்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இது பார்த்தா குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் மாதிரி தெரியுதுங்க, இங்கெல்லாம் அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களா வந்துட்டு ஏதோ கற்பனை பண்ணிட்டு 2 பேர் பயந்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் உள்ளே வந்துட்டு பேசிகிட்டே இருக்கிறீங்க. அப்புறம் எனக்கு பசிக்குது சாப்பிட சீக்கிரம் ஏதாவது கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸ்டெப்பில் இறங்கி வந்துக்கிறப்ப ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டேங்குது. ஸோ அவங்க அப்பா அம்மா கேட்கல. ஸோ கீழே வந்ததுக்கப்புறமா அப்படி பார்க்குறீங்க, அந்த ரூம் ஃபுல்லாக டெக்கரேஷனாக இருக்குது. பார்க்குறீங்க டே இன்னைக்கு என் பர்த்டே கூட இல்லையே, உனக்கு பர்த்டேவா இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது எல்லாமே உனக்காக தான், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூப்பிட்றாரு. உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கூட இல்லை அவர் 2 ப்ரப்போஸ் பண்ணுற அளவுக்கு போவாருன்னு. ஸோ என்னடா பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா ஃபுட்டு கொண்டு வந்து தராரு. நீங்கள் சாப்பிட்லான்னு ஆசையாக அப்படியே ஓப்பன் பண்ணியிருப்பேன். ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு 2 வெட்டிங் ரிங் இருக்குது. பார்க்குறீங்க உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிருச்சு. நீங்கள் சிக்கன் நிஜமாதா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு நிஜமாதா அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்கள் பேரண்ட்ஸ்க்கு கேட்குது. ஸோ நிஜமாவான்னு கேட்குறா, அவங்களும் நிஜமானு தான் சொல்கிறாங்க. அப்படின்னா அவளுக்கு நிஜமே ஹார்ட் அட்டாக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே அதே தாட்டில் தான் இருக்காங்க. ஸோ உங்கள் அப்பா அப்படி பதறிட்டு இருக்காரு, அப்படி வேர்த்து கொட்டிட்டு இருக்குது. உங்கள் மம்மினா ஹாஸ்பிட்டல் அதாவது அந்த ஆம்புலன்ஸ்க்கு காலே பண்ணிட்டாங்க அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஆம்புலன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் என்னால் நம்பவே முடியல, நிஜமா இது எனக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் இது உங்கள் அப்பாவுக்கு என்னென்னா அப்போ நிஜமாவே எனக்கு தான் ஹார்ட் அட்டாக்கான்னு கேட்குறா அப்படிங்கிற மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணி, அதாவது நீங்கள் பேசுறதெல்லாம் அப்படியே வந்துட்டு உங்கள் மம்மிக்கு எது கேட்குறதெல்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அவங்க 2 பேத்துக்கு அப்படியே தாங்க முடியல, அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள் வந்துட்டு நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்துட்டு ஆமாம் ஓகே நீ என்னை கல்யாணம் படிக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா. ஸோ இதெல்லாம் உங்களோட அம்மா அப்பா கேட்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு அப்படியே தான் ஏதோ ஏதோ அரைகுறையாக கேட்குது, அது அரைகுறையாக கேட்குது, ஒரு மாதிரி விபரீதமாக கேட்குது அவங்களுக்கு. ஸோ 2 பேரும் வந்துட்டு அப்படியே இந்த ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உங்களுக்கு ஜெக்கெட் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. ஸோ அப்படியே ரொம்ப அதிகமாக ஓவரா சீன்லாம் போடல, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற சொல்லிட்டீங்க. சொல்லிட்டு 2 பேரும் அந்த ரிங்கை வந்துட்டு எடுத்துக்கிட்டு எப்படி சொல்கிறது, கையில் எடுத்து அப்படியே 2 பேரும் ஆளுக்கு ஒரு ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு எப்படின்னா சரி எனக்கு நிஜமாவே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி மயக்கமே வர மாதிரி இருக்குது தெரியுமா, இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதோ சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த மயக்கம் அப்படிங்கிறது உங்கள் அப்பா கேட்டுச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே பொறுக்கவே இல்லையோ மனுஷன். அப்படியே செம ஃபாஸ்ட்டாக அந்த கீழே அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் அப்படியே உடச்சி தள்ளிட்டு ஓடியாந்துட்டு இருக்காரு. என் பொண்ணுக்கு மயக்கம் வருதாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மம்மி ஐயோ அப்படின்னு பின்னாடி ஓடி வராங்க. ஸோ 2 பேர் இப்படி ஓடி வராங்க. கரெக்டாக நீங்கள் 2 பேர் ரிங்க அப்படியே அப்போ தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு போவீங்க. அப்படி ஜேகே கைக்கு கொண்டு போகிறீங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்குது. என்னடா இது ஆம்புலன்ஸ் சவுண்ட் நம்ம ஹாஸ்பிட்டலில் கேட்குதுன்னு ஜேகே சுற்றி சுற்றி பார்க்குறாரு. இந்த பக்கம் ஐயோயோ என் பொண்ணு அப்படின்ட்டு ஓடி வரவும் ஒரு மாதிரி அந்த இடம் கலவரமாகவே ஆயிடுச்சு. ஸோ பின்னாடியே வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஆம்புலன்ஸ்லேருந்து வந்திருப்பாங்கல்ல ஸ்ட்ரக்சரை தூக்கிட்டு வராங்க. உங்கள் மம்மி வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு இங்கே தான் இருக்கான்ட்டு ஓடி வராங்க. ஸோ உள்ளே ஓடி வந்ததுக்கப்புறம் தான் எல்லோரும் பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணிக்குது. 2 பேரும் அப்படியே ரிங்கு கையில் வச்சு நிற்கிறீங்க. அப்படி பார்க்குறாங்க, என்ன இது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஷாக்கு. அப்பா நீங்கள் இப்போ இங்கே, ஐயோ அம்மா நீங்கள் நம்ம இங்கே, என்ன இந்த ஸ்ட்ரக்சரெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பேன் பார்த்துட்டே இருக்காரு. ஸோ நீங்களும் அப்படி தான்
"எப்பா நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க, இங்கே என்னப்பா பண்ணிட்டு இருக்க, அது என்கிட்ட சொல்லாமல் எப்படிப்பா எங்கே வந்து இது வரைக்கும் எப்படிப்பா உங்களுக்கு தடம் வர தெரிஞ்சிச்சு?" அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், "இல்லைம்மா உனக்கு ஹார்ட் அட்டாக் ஆகாம ஓடியா ஓடியா வந்து இங்கே படுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த ஸ்ட்ரக்சரில். "அட பாவி அப்பா எனக்கு எப்பப்பா ஹார்ட் அட்டாக் வந்துச்சு" அப்படின்னு சொல்லவும், அப்படியே வந்துட்டு "மம்மி நீ தாண்டி சொன்ன, நீ தானே சொன்ன, இங்கே பாரு மயக்க வருதுன்னு கூட இப்போ சொன்னியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னே, உன்னோட பேக்கில் வந்துட்டு நாங்கள் இது வச்சிருக்கோம், ஜிபிஎஸ் ஃபோன் அதை ட்ராக் பண்ணுவோம் அதெல்லாம் வச்சிருக்கோம்" அப்படின்னு சொல்லவும், "நல்லா தான் ட்ராக் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறீங்க?" "இல்லைம்மா கொஞ்சம் விட்டு விட்டு கேட்டுச்சு, ஆனாலும் நீ ஹார்ட் அட்டாக் அதுக்கப்புறம் மயக்கம்லாம் சொன்னியா, இதுக்கு மேலே அப்பாலால் முடியலம்மா, அதான் உன்னை காப்பாற்றணும் ஓடி வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த அந்த 2 பேர் அந்த ஸ்ட்ரக்சர் பிடிச்சிட்டு இருக்கிறவங்க வந்துட்டு, "மேம் பாருங்க மேம் தூக்கிட்டு போகிறோம்" அப்படிங்கிறாங்க. "டேய் உங்க 2 பேருக்கு கண்ணு எனக்கு குருடாடா, நான் தெளிவாக தானே இருக்கேன், நல்லா தான் நிற்கிறேன், இங்கே பாருடா இவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணினேன், நானே 2 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் என் ஆள் ப்ரப்போஸ் பண்ணான்னு ஆசையாக வந்துட்டு எங்கள் கையில் போடலான்னு போனேன், அதுக்குள்ளே வந்து கெடுத்துட்டீங்களப்பா" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை துரத்திட்டு இருக்கிறீங்க. உங்கள் அப்பா ஐயோ அப்படியா, நான் நல்லா தப்பா புரிஞ்சுட்டான்ட்டு ஓடிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் செம ஃபஸ்ட்டு உங்கள் அப்பாவை துரத்திட்டு இருக்கிறீங்க, 2 பேரும் செம ஜோவியல் டைப்பா. ஸோ அப்படிதான் துரத்திட்டு இருக்கவும் உங்கள் மம்மிக்கு இன்னும் அந்த ப்ராசஸ் ஆகவே இல்லை, என்ன நடக்குது அப்படிங்கிறது. அவங்க இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஷாக்கில் தான் இருக்காங்க. ஜேகேக்கு செமையாக சிரிப்பு வந்துருச்சு, இப்படி ஒரு ஃபேமிலி நான் பார்த்ததே இல்லைடா சாமி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சுற்றி சுற்றி பார்க்குறாரு, ஆம்புலன்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரு, டாக்டரு, இத்தனை பேத்தையும் வர வச்சுருப்பாங்க. உங்கள் டேடினா சும்மா காலை சக்கரத்தை கட்ட மாதிரி ஓடிட்டு இருக்காரு, உங்களால் பிடிக்கவே முடியல. "அப்பா மாதிரியே தான் நின்றுப்பா, அவ்வளோதான் உன்னை விடவே மாட்டேன் பார்த்துக்கோ" அப்படிங்கிற கத்திட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு, "இங்கே பாருமா நான் தெரியாமல் தான் ஏதோ புள்ள மேலே இருக்கிற பாசத்தில் வந்துட்டேன், அதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு, "அவனே இத்தனை வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான், எத்தனை நாள் நான் வெயிட் பண்ணிக்க தெரியுமா, 1 வருஷம் கழிச்சு அவனை கண்டே பிடிச்சேன், அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு தான் அவன் எனக்கு ப்ரப்போஸே பண்ணியிருக்கான், அதையும் வந்து கெடுத்துட்டல, எங்களோட ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் நீ கெடுத்துட்டல, மூமெண்ட் எல்லாம் கெடுத்துட்டல" அப்படின்ட்டு துரத்திட்டு இருக்கிறீங்க. கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாரு ஜேகே, அது எல்லாத்தையும் பிச்சு பிச்சு உங்கள் டேடி மேலே தூக்கி போட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. அவர் பார்க்குறாரு, ஃபுல்லாக மெஸ்ஸி ஆயிடுச்சு, ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனாலும் சிரிப்பாக இருக்குது. உங்கள் டேடி ஒரு கட்டத்தில் வந்து சிக்கிட்டாரு, பிடிச்சிட்டிங்க, பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி பின்னாடி இருந்து ஒரு மாதிரி டைட்டாக அப்படி பிடிச்சிட்டு தலையே கொட்டு ஒலசம் அந்த மாதிரி இப்படி முடி பிடிச்சி ஆட்டிட்டு இருக்கிறீங்க. உங்கள் மம்மிட்டியே என் புருஷனை வீட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கவும், புருஷனை பண்ணாட்டி என்ன வேலை பண்ணிக்கிறீங்க, எங்களோட ஸ்பெஷல் மூமெண்ட்டுக்கு எடுத்துட்டீங்கல்ல அப்படின்ட்டு அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் டேடின்ட்டு ஐயோ அழாதம்மா, அதாவது 2 பேரும் ரிங் சேஞ்ச் பண்ணுறப்ப அப்பா அம்மா இல்லைனா நல்லா இருக்காதுல்ல, அதனால தான் வந்தோம்மா அப்படி நினச்சிக்கோயேன், இது வந்து கடவுளாக அனுப்பி வச்சாருன்னு நினச்சிக்கோயேன் அப்படிங்கிற மாதிரி எப்படி சமாளிக்கிறாரு. ஜேகே இப்போ தான் வந்து இப்படி கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு உங்களோட அப்பாவால் உங்களை கண்ட்ரோலே பண்ண முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு அழுக ஆரம்பிச்சிட்டிங்க, கத்த ஆரம்பிச்சிட்டிங்க, இதுதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜேகே தான் வந்துட்டு, "இங்கே பாரு நம்ம 2 பேர் மட்டும் இப்படி தனியாக ரிங் மாற்றிருந்தா கூட அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும்ல, இப்போ பார்த்தியா அம்மா அப்பா இருக்காங்க, ஸோ அவங்க முன்னாடி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாவா, அதனால என்ன, இதுவும் ஒரு மாதிரி இது அதாவது சும்மா நான் ரிங்கு மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருந்தா கூட அந்த மூமெண்ட் அந்த அளவுக்கு இருந்திருக்காது, ஆனால் இங்கே பார்த்தியா இதெல்லாம் மறக்க முடியுமா" அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அப்போ தான் யோசிக்கிறீங்க. சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெஸ்ஸியான அப்படியே வந்துட்டு ரிங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. இப்படியே ஒரு 1 வீக் 2 வீக் போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு ஓகே, நீங்கள் அன்றைக்கி சும்மா ப்ரப்போஸ் தானே பண்ணிக்கிட்டீங்க, இப்போ வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு மேரேஜ் அதாவது உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மேரேஜ்க்காக. ஸோ நல்லா பரபரப்பாக எல்லா ஃபங்க்ஷனும் போயிட்டுருக்குது. லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த ப்ரீஸ்ட் வந்துட்டு அந்த இது மாதிரி சொல்லுவாங்கள்ல, ஸோ கல்யாணம் பண்ணி வைக்க முன்னாடி, ஸோ ரிங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அப்போ வந்துட்டு ரிங்கு கையில் கொடுக்குறாங்க. ஸோ 2 பேரும் அந்த ரிங்கு பார்க்குறீங்க. பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த அன்றைக்கி நடந்தது ஞாபகம் வருது, செம்மையாக சிரிப்பு வருது. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட அம்மா அப்பாவுக்கும் அதே தான் ஞாபகம் வருது. 2 பேரும் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக நின்றுட்டுருக்காங்க, நீங்கள் அவங்கள பார்த்து பார்த்து சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு வழியாக வந்துட்டு மேரேஜும் நடந்து முடிஞ்சிருது. ஸோ ஸ்டோரி அவ்வளோதான், எதாவது முடிச்சுக்கலாம், ஏன்னா ரொம்ப லென்த்தாக கொண்டு போக வேணாம், அதுக்கு பதிலாக நம்ம வேறு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டோரி இதோட முடிச்சுக்கலாம் டியர். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் டாடா டியர், தேங்க்யூ.